இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். முதலில் மேசராசி பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வணக்கம். ஈஸ்வர் ஜோதிட நிலையம், ஜோதிடர் ஸ்ரீனிவாசன். 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சித்திரை மாதம் 28ஆம் தேதி சரியாக பகல் 1:24 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய 7ஆம் வீட்டை முதல் பார்வையாக பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இதுவரைக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சிறு சிறு சண்டைகள் இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இந்த குரு பார்வைப்பட்டு இனிமேல் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. அடுத்ததாக வியாபாரம், வழக்கு, களத்திர சுகம், பலர் உதவி, மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வது, தந்தையால் ஏற்படும் லாபங்கள், குலவிருத்தி, தர்மங்கள், குரு காரியங்கள், புத்திரஸ்தானத்தில் இது வரைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களால் நமக்கு நிறைய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த 7ஆம் இடம்ங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இருப்பினும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன. பொன் பொருள்களால் ஆதாயம். இது வரைக்கும் நீங்கள் பொன் பொருள் நிறைய இழந்திருந்தால் கூட இனி வரும் காலங்களில் நிறைய பொன் பொருள்கள், தங்கம், வெள்ளி, இது போன்ற ஆபரணங்கள் நீங்கள் நிறைய வாங்கிக்கிட்டு இருக்கலாம். வாகனங்கள் வாங்குவது, மோட்டார் சைக்கிள், கார், இது மாதிரி வாகனங்கள் இது வரைக்கும் வாங்காமல் இருந்தால் கூட இந்த ஒரு வருட காலத்தில் வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். மனம் நிம்மதி தரக்கூடிய தர்ம செயல்கள், ஆலயங்களுக்கு செல்வது, நிறைய இடங்களுக்கு தர்மங்கள் செய்வது, இது போன்ற செயல்கள்லாம் நடக்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பயிர் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. காரிய சித்தி, எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். லாப காரியங்கள், நாம் ஒரு காரியத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த காரியத்தில் நமக்கு அதிகமான லாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் குரு பகவான் பார்வைப்பட்டு நமக்கு நிறைய அமையும். முதலீடு செய்வதன் மூலம் அனைத்திலும் சுகம். நம்ம புதுசாக ஒரு முதலீடு, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு முதலீடு செய்கிறோம், ஒரு ஃபைனான்ஸில் கொண்டு போய் பணம் போடுறோம், இல்லை ஒரு சீட்டு போடுறோம், இது மாதிரி ஏதாவது ஒரு முதலீடு நாம் செய்யும் பொழுது அதனால் நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மேசராசிக்காரர்கள் தைரியமாக இந்த குரு பெயர்ச்சி ஒரு வருட காலத்திற்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மேசராசிக்காரர்கள் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் மேலும் நல்ல லாபங்களை நீங்கள் அடைய முடியும். முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். அவர்தான் உங்களுக்கு துணை நின்று கை கொடுப்பார். வணக்கம்.